வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி நான் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இது நான் ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 months வரைக்கும் கூட நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு 8 பல் பூண்டும் ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சியும் நீங்கள் தட்டி கூட சேர்க்கலாம். தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். ஒரு 1/2 கிலோ தக்காளி நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி சாட்டே பண்ணிவிட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு 1/2 கிலோ, அதை நம்ம சேர்த்துடலாம். 3 டம்ளர் அரிசி போடுறதுனால நாங்கள் 1/2 கிலோ சேர்க்குறோம். அரிசியாக வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கை அளவுக்கு புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். நம்ம சும்மா லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் ஒரு வேளை ஏற்கனவே சாதத்தை வடித்து வேக வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாதம் போட்டு கிளறிடலாம். இப்போ நம்ம அரிசியை வேக வைக்கல, இது கூடயே போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நீங்கள் அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அதை நம்ம சேர்த்துடலாம். சீரக சம்பா இருந்தால் சீரக சம்பா, இல்லை அப்படி இல்லைன்னா பாஸ்மதி இல்லை நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம 3 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதே கப்பில் தண்ணியோட அளவு இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும், இந்த தக்காளி ஜூஸ் எல்லாமே. அதனால் நம்ம ஊற்றுற தண்ணியில் 1/2 டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். டோட்டலாக 6 டம்ளர் நம்ம தண்ணி எடுக்கணும். டபுளாக நம்ம எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம 5.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா 1/2 டம்ளர் தண்ணி இதுலேயே இருக்குது. அப்போ தான் குழையாமல் கொஞ்சம் நல்லா பொலன்னு வரும். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 5.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க போதுமா இல்லையான்னு. நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணால் போதும். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வெயிட்டை போட்டுடலாம். நம்ம கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. 7 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ 7 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது தக்காளி சாதம். குலையவே இல்லை பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குது வாசனையும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த தக்காளி சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.